கபிலன், என்ன பில்லோ பிளாங்கெட்ல எடுத்துட்டு எங்க போறீங்க? வேறங்க, மாடிக்கு தான். கபிலன், நான் பேசுனதுக்கு சாரி கபிலன். நான் மாமா சொன்னது மட்டும் தான் சொன்னேன். ப்ளீஸ் புனிதா, நான் ஆர்கியூ பண்ணலாம் விரும்பல. எனக்கு டயர்டா இருக்கு. கபிலன், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்காக மாடிக்கு போய் தான் படுக்கணுமா? இங்க தூங்க வேண்டியதானே? நான் எங்க போய் படுத்தா என்னங்க? அட்லீஸ்ட் நான் மாடியில போய் படுத்தாலாவது உங்களை விட்டு விலகி இருக்கேன்னு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கற அவசியமா உங்களுக்கு வராது பாருங்க. கபிலன், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு. நான் இல்லாத கற்பனை பண்றேன்னு சொல்ல போறீங்க, அப்படித்தானே? இல்ல உங்க வீட்டு ஆளுங்க சொல்ற மாதிரி நானே தூக்க மாத்திரையை கலந்து குடிச்சு உங்க அம்மா மேல பழி போட்டதா சொன்னா இல்ல கபிலன், அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா என்ன? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க பண்றது, என்னால பேசதான் முடியுது. நல்ல வேளை இந்த வீட்டுல எனக்குன்னு பேசுறதுக்கு வல்லவனாவது இருக்காரு. இல்லைன்னா இங்க நடக்கிறத யாருமே நம்பலன்னு எனக்குள்ளேயே நான் புழுங்கி 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 நானே பைத்தியமாயிருவேன் போல இருக்கு. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க கபிலன். நான் தானே? ஆமாங்க, அப்படியே எனக்கு பழகிடுச்சு. ஆனா நீங்க அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்க போய் உங்க அம்மாவுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு அவங்க கூடயே படுத்து தூங்குங்க. ஆபீஸ் கிளம்பும்போது நம்ம சேர்ந்து போலாம். அதுவும் உங்களுக்கு பிரச்சனைனா கூட பரவாயில்லைங்க. நான் என்னோட பைக்ல ஆபீஸ் போய்க்கிறேன். அமுதா விஷயத்துல வீட்ல நடந்ததை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கோவமா இருக்கீங்க. எனக்கு கோவமா? அச்சச்சோ, நான்லாம் கோவப்படலாமா? அப்படி நான் ஒருவேளை கோவப்பட்டிருந்தா இந்த நிமிஷம் இந்த வீட்டில் நின்று உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்திருப்பேனா? இந்த பாருங்க, என்னோட சுபாவமே ஒத்து வராத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான். எவ்வளவு நான் உங்களுக்காக தான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கும் சுமையாதாங்க இருக்கும். அட்லீஸ்ட் நாம இங்க இருக்கிறதுல உங்க அம்மாவது நிம்மதியா இருக்கட்டுமே. இல்ல, அம்மா நிம்மதியா இருக்கணும்னு சொல்றது நீங்க என்ன தண்டிக்கிற மாதிரி இருக்கு. தண்டனையா? அதுவும் உங்களுக்கா? நெவர் புனிதா. இது என்னோட தற்காப்பு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்து என் மன நிம்மதியை நான் காப்பாத்திக்கிறேன். திரும்ப திரும்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சேர்ந்து இருக்க கூடாதுன்னு ரொம்ப சீப்பா இறங்கி வந்து தூக்க மாத்திரையை பால்ல கலந்து கொடுத்து அதை குடிக்க வச்சு என்னோட உடம்பு கெட்டு போறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் இந்த வீட்டுல நம்ம தனித்தனியா இருக்கோம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை பண்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமாவது மிச்சமா இருக்கும் பாருங்க. கபிலன், ஐயோ புனிதா, எதுக்கு நீங்க அழுகுறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. எனக்கு உங்க மேலெல்லாம் எந்த கோபமும் இல்லை. என் கோபம் எல்லாம் உங்க வீட்டில் உள்ளவங்க மேல திரும்பி அதனால உங்க அம்மாவை நான் காயப்படுத்தி ஏற்கனவே உடம்பு முடியாத உங்க அம்மா இதனால மயங்கி விழுந்து அப்புறம் ஐயோ வேணாங்க, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். இனிமே இந்த வீட்டில் நான் மாடியில் படுக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ அப்போ நானும் மாடிக்கு வரேன். புனிதா, இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நீங்களாம் வர வேண்டாம். அப்ப எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே இருக்கறதா முடிவு எடுத்திருக்கீங்க? நான் எந்த முடிவும் எடுக்கல புனிதா. அதே மாதிரி யாரோட முடிவுலயும் நான் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நாம இங்க இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோம். அட்லீஸ்ட் இதை எதிர்பார்க்கிற யாரோ ஒருத்தர், நான் உங்க அம்மான்லாம் சொல்ல வரல, இதை எதிர்பார்க்கிற யாரோ ஒருத்தர் அவங்களா சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அது போதும் எனக்கு. கபிலன், நீங்க கொஞ்சம் கோவப்படாம யோசிங்க. இதுல இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் மாடிக்கு போறேன். கபிலன்.